மேடம், நீங்க ஸ்பீச் கொடுக்கணும். டைம் ஆயிட்டு இருக்கு. ஓகே, எனக்கு ஒரு 2 minutes டைம் கொடுங்க. ஓகே மேடம். ஓகே மிஸ்டர் மித்ரா, ஆல் தி பெஸ்ட். அதுக்காக நான் திரும்பவும் அந்த வீட்ல அடி எடுத்து வைக்கணும். இது எல்லாமே நடக்கணும்னா நான் இங்கேயே ஒரு புத்துல எறும்பு மாதிரி இருக்க கூடாது. ஆகாயத்துல பறவை மாதிரி பறக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நடக்க இருக்க எல்லா தவறுகளையும் என்னால சரி செய்ய முடியும். ஆனா இப்போ சடனா எதுக்கு ஜெயமாரோட பொண்ணு மாதிரி வந்து நிக்கிறீங்க? அத பத்தி உங்களுக்கு எல்லாம் புரியணும்னா என்ன நடந்துச்சுன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். இவதான் என்னோட பொண்ணு. ஒரு நாள் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. அப்போ நினைவெல்லாம் போய் வீட்டில் படுத்தவதான். எனக்கு ஒரு உதவி செய்யறியா? என்ன சார் அது? என் பொண்ணு செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யறியாமா? லக்ஷ்மி, உன் திறமையை பத்தி உனக்கு தெரிய மாட்டேங்குது. மித்ரா கம்பெனியில வேலை செய்யும் போது உன்னால மித்ராவுக்கு எத்தனை ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. மித்ராவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நீ துணையா நின்று மித்ராவை கண்டத்துல இருந்து காப்பாத்தினாலும், மனிஷாவால உன்னோட குடும்பத்துக்கு எந்தவித ஆபத்தும் வராம காப்பாத்திக்கணும்னாலும், நீ உன் தங்கச்சிக்கும் விவேக்குக்கும் கல்யாணம் பண்ணி உன் தங்கச்சி வாழ்க்கையை சரி பண்ணணும்னாலும், இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உன் குடும்ப நல்லதுக்காக நீ சம்யுக்தாவா எல்லாரும் முன்னாடியும் வரதை தவிர வேற வழியே இல்லை. இப்படி செஞ்சோம்னா அவங்களுக்கு சந்தேகம் வராம மட்டும் இல்ல, வந்திருக்கிற சந்தேகம் கூட ஈஸியா போயிடும். ஆமா, கரெக்ட் தான். நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். பட் ஜாக்கிரதையா இரு. இதெல்லாம் ஒன்னால மட்டும்தான் முடியும். சரி லக்ஷ்மி, நாங்க உன் கூட ரொம்ப நேரம் பேசினோம்னா அதுக்கப்புறம் உன் மேல எல்லாருக்கும் தேவையில்லாத சந்தேகம் வந்துடும். அதனால நாங்க கிளம்புறோம். சரிங்க அர்ஜுன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்ககிட்ட ஜேஎம்ஆர் சார் மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. ஜேஎம்ஆர் சார் உன்னை நம்பினதுக்கு அவர் உங்ககிட்ட கொடுத்த பொறுப்புக்கு நீ உண்மையா இருக்கணுங்கிற விஷயத்த நீ மறந்துடாத, சரியா? சரிங்க அர்ஜுன். போலாம் வாங்க. Welcome to India, Miss Samyukta. She is a mom, right? Yeah. வணக்கம் ஆண்டி. அந்த ஸ்பரிசத்தை என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. அவ கண்டிப்பா லக்ஷ்மி தான். ஓ மித்ரா, லக்ஷ்மியோட ஸ்பரிசத்தை இன்னும் மறக்கல போல இருக்கு. மனிஷா ப்ளீஸ், இப்ப டாபிக் அது இல்ல. அவ லக்ஷ்மியா இல்லையாங்கிறது தான் டாபிக். நீங்க சொன்னது கரெக்ட் தான். நீ சொன்னது 100% கரெக்ட் தான். அவங்க லக்ஷ்மி அண்ணி தான். நீ கூட என்னடா, அவ லக்ஷ்மியா இருந்தா எதுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கணும்? அவ லக்ஷ்மியா இருந்தா எதுக்கு இப்படி இருக்க போறா? யாரோ புது ஆளுங்க கிட்ட பேசுற மாதிரி எதுக்கு அப்படி பேசணும்? இல்ல, நானும் உங்களை மாதிரி தான் ஆரம்பத்துல சந்தேகப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் உண்மையான விஷயம்லாம் புரிய வந்தது. அப்பதான் தெரிஞ்சது அந்த பொண்ணு யாருன்னு. ஒரு நிமிஷம் இருங்க, நானே காட்டுறேன்.
பாருங்க, ஜெயமாரும் அவரோட பொண்ணு சம்யுக்தாவும். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. இத பாருங்க, சம்யுக்தா அமெரிக்கால அவங்க பிரான்ச் ஆபீஸ்ல எடுத்த போட்டோ இது. லக்ஷ்மி மாதிரியே அமெரிக்கால இன்னொரு பொண்ணு இருக்கான்னு நீ ஏன் அப்பவே சொல்லல? நல்லா மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி விஷயம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இப்படி ஒரு பாயிண்ட் எடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லையே. ஐயோ, இப்போ மனிஷா என்ன சொல்லி சமாளிக்க போறாளோ? மித்ராவுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னதான் மனிஷா கேக்குறேன். அது மித்ரா, அது இப்ப மனிஷாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உன்னதான் மனிஷா கேட்டுக்கிட்டே இருக்க, பதில் சொல்லாம இருக்க. நீ லக்ஷ்மியை பார்க்கும்போது உனக்கு சம்யுக்தா ஞாபகம் வரலனா, சம்யுக்தாவும் நீயும் ஆக்சுவலா ஒன்னாதான் படிச்சீங்களா? இல்லனா எங்ககிட்ட ஏதாவது போய் சொன்னியா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மித்ரா. அது நான் வெளிநாடு போய் படிச்சதுக்கும் உங்க கல்யாணத்துக்கும் நிறைய கேப் இருந்தது இல்லையா? அப்ப முகம் கொஞ்சம் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. அதான் லக்ஷ்மிய பார்க்கும்போது சம்யுக்தா மாதிரி இருக்கான அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல. ஆனா இப்ப எனக்கு அந்த டவுட் வருது, லக்ஷ்மியும் சம்யுக்தாவும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு. அந்த பொண்ணு கண்டிப்பா சம்யுக்தா தான். ஆர் யூ ஷூர்? சித்தப்பா, இன்னைக்கு நாம யாரோ ஒரு முக்கியமானவங்களை சந்திக்க போறோம்னு சொன்னீங்களே, யார் அவங்க? நம்ம எப்ப பார்க்க போறோம்? எப்ப அவங்கள சந்திப்போம்? இப்போ ஜுன்னு லக்ஷ்மியை பார்த்துட்டான்னா பெரிய பிரச்சனையாயிடும். அவங்க என் அம்மான்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுவான். எந்த ஒரு நிலைமையிலையும் ஜுன்னு லக்ஷ்மியை அவனுடைய அம்மான்னு நினைச்சிடக்கூடாது. அப்பா, ஏதோ முக்கியமான ஆளை சந்திக்கணும்னு சொன்னீங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? யாரோ பெரிய மனுஷின்னு சொன்னீங்க. அவங்க 10 அடி இருப்பாங்களா? அவங்கள நீங்க எப்ப காமிப்பீங்க? நீ காமாரு. சித்தப்பா, நான் உங்களை தான் கேக்குறேன். அந்த முக்கியமானவங்களை நாம எப்ப சந்திப்போம்? சம்யுக்தா மேடம், ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ்.